நாம் ஜெபம் என்பது ஜெபிக்கிறதுனால நாம் தேவனோடு நெருங்கி விட்டோம் என்று சொல்ல முடியாது. தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்ல முடியாது. நமக்கு தெரிகிறது, சில வசனங்கள் தெரிகிறது, சிலது ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அது என் வாழ்க்கையில ஒன்றாக கலந்து விட்டதான்னு பார்த்தனா இல்லை. எப்பொழுது அது ஒன்றாக கலக்க ஆரம்பிக்கிறதோ என் வாழ்க்கையில அதுவும் ஒரு பகுதியாக, அதாவது தேவனோடு வாழ்கிற ஜெபம், அந்த அனுபவம், தேவனோடு வாழ்கிற அனுபவத்தில் என்றைக்கு என்னோடு கூட கலந்து விடுகிறதோ அப்பொழுதுதான் நான் தேவ மனிதனாய் மாறுகிறேன், தேவ சாயலாய் மாறுகிறேன், அவரோடு உறவாடுகிறேன். நான் பேசும்போது அவர் கேட்கிறார், அவர் பேசும்போது எனக்கு கேட்கிறது. இல்லாவிட்டால் எனக்கு என்ன பண்றது இல்ல, அது கேட்கறது இல்ல. நல்லா தெரியுமா, சபைக்குள்ள யாவரோடும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆனா எல்லாருக்கும் அது புரிஞ்சிச்சான்னா புரியல. யாருக்கு புரியாது? குழந்தைக்கு அந்த குறிப்பிட்ட அந்த கருத்து தெரிகிற வயசுன்னு தெரியுமா. இன்னைக்கு சில பேருக்கு 50 வயசானாலும் கருத்து தெரியல, 60 வயசான கருத்து என்ன பண்ணல தெரியல. விவரம் தெரிகிற வயசு, இந்த விவரம் தெரிகிற வயசு இருக்கு பாத்தீங்களா, அந்த வயசு வரலையும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாலும் தெரியாது. இப்போ ஸ்கூல்ல சேர்க்கறது எத்தனை வயசுங்க? இப்போ 4 வயசு இல்ல. இப்போ எங்களெல்லாம் சேர்க்கும் போது எப்படின்னா, வருஷம் கம்மியாக இருந்துச்சுன்னா, டேட் ஆஃப் பர்த் தெரியலன்னா இந்த கையெடுத்து இப்படி வைக்க சொல்லுவாங்க. இந்த கையெடுத்து காது தொடுதா, காது தொட்டுச்சுன்னா ஓகே ரைட் அப்படி சொல்லி ஸ்கூல்ல சேர்த்துக்குவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. 4 வயசு இல்லை, இடையில 3.5 வயசு இருந்துச்சு, இப்போ 4 வயசு ஆயிடுச்சு. அப்பெல்லாம் காதை தொட்டா ஸ்கூல்ல சேர்த்துக்கலாம், அது மாதிரி கண்டிஷன் இருந்தது. ஆனால் வேதம் அப்படிலாம் கிடையாது. வேதம் அப்படி கிடையாது. இதை நம்முடைய வாழ்வில் ஜெப வாழ்க்கை என்பது அப்படி கிடையாது. ஜெபம் என்பது நிறைய படிகளை கொண்டது. அதிலே ஒவ்வொன்றாய் நாம் இணையும் போது தேவனோடு கூட உறவாட ஆரம்பிக்கிறோம், தேவனோடு கூட வாழ ஆரம்பிக்கிறோம். நாம் நினைக்கும் போதே நமக்கு நடக்கிறது, கேட்கும் போதே கிடைக்கிறது. சில நேரம் கேட்கவே தேவையில்லை, நமக்கு என்னது வேண்டுமோ கர்த்தர் அதை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். ஹல்லேலூயா. எதற்கும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய நேரம் சபையில கர்த்தர் பேசுறாரு, புரியல. யாருக்கு புரியல? குழந்தைக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் குழந்தைக்கு புரியல அப்படின்னு சொன்னா, அதுக்கு என்ன பண்ணல, விவரம் தெரியல. தட்டை எங்க எடுத்துட்டு வானா அது கிண்ணத்தை எடுத்துட்டு வருது, சாப்பிட்ற தட்டு எடுத்துட்டு வானா பொரியல் வைக்கிற தட்டை எடுத்துட்டு வருது. அப்படிதானே? வெள்ளரிக்காவும் பெங்களூர் கத்திரிக்காய் ஒரே மாதிரி நினைச்சுக்குது. வெள்ளரிக்காவை சாப்பிடலாம், பெங்களூர் கத்திரிக்காவை பச்சையா சாப்பிட முடியுமா? முடியாது. பார்க்கறதெல்லாம் புடலங்காவும் வெள்ளரிக்காவும் எப்படி தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு சீரகம் எப்படி இருக்கும் கேட்டாவே நிறைய பசங்களுக்கு என்ன பண்ணாது, இன்னும் சொல்லப்போனால் பெண் பிள்ளைகளுக்கே தெரியாது. இது என்ன மளிகை சாமான் என்ன பண்ணல தெரியல. ஆனால் நல்லா திங்க மட்டும் தெரியுது, சட்டி சோறு அதெல்லாம் தெரியுது. ஆனால் என்ன பண்ணுது தெரியாது பாருங்க. இப்போ அது போல் பார்க்கறது என்ன சொல்கிறது, நம்ம இங்கே கர்த்தர் பேசுகிறார், அது யாவருக்கும் புரிகிறதா என்று பார்த்தா இல்லை. எனக்கு அன்பானவர்களே, ஜெபிக்க பழகும்போது, ஜெபத்தில் நாம் காலடி வைக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமாக நாம் முன்னேறும்போது அவர் பேசுகிறது நமக்கு புரியும், நாம் பேசுகிறது அவருக்கு புரியும். ஹல்லேலூயா. ஒன்று தெரியுமா, தாய்க்கு குழந்தை என்னால் அதுக்கு என்ன பண்ணா புரிஞ்சிடும். அது ஏதோ அந்த சிம்டம்ஸை வச்சு, அந்த முக நாடியை வச்சு, பார்வையை வச்சு, அந்த கை சேகையை வச்சு அந்த தாய் என்ன பண்ணிடும், இதுதான் எதிர்பார்க்குதுன்னு கரெக்டாக செஞ்சுருவாங்க. ஆமாவா இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரங்க அது செய்ய முடியுமா? செய்ய முடியும். என்னம்மா என்ன ஏதோ அழுதுன்னு இருக்குது, என்னத்துக்கு அழுது, அவங்களுக்கு தான் தெரியும் எதுக்கு அழுகுதுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதே போல் தேவன் நம்முடைய சின்ன சின்ன அசைவுகளை கூட புரிந்தவராய், நமக்கு கிரியை செய்ய வல்லவராய், நமக்கு உதவி செய்ய, நமக்கு செய்து கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறதெல்லாம் நமக்கு புரியுதான்னு பார்த்தோன்னா புரிய மாட்டேங்குது. ஏன் புரியலன்னா, இந்த ஜெப வாழ்வில் தேவனோடு நடக்கிற அந்த அனுபவத்தில், தேவனோடு பேசுகிற அனுபவத்தில் நாம் வளராதபடினால நமக்கு அது புரிய மாட்டேங்குது. ஜெபம் என்பது ஒரு பக்கம் பார்த்தா அது ஒரு புத்தகம்னு கூட சொல்லலாம், அது ஒரு புத்தகம்னு சொல்லலாம். அதை நிறைய விதமாக நம்ம என்ன பண்ணலாம் சொல்ல முடியும். அப்போ தேவன் நம்ம கூட பேச விரும்புகிறார். மனிதனை உருவாக்கி மனிதனோடு தேவன் பேச விரும்பினார். ஆதாம் ஏவாளோடு பேச விரும்பினார். ஆதாம் ஏவாளோடு பேச விரும்பின கர்த்தர் இருக்கும்போது இவர்கள் சர்ப்பத்தோடு பேச விரும்பினார்கள்.
ஹல்லேலூயா. உங்களுக்காக பேச, உங்களோடு பேச கர்த்தர் இருக்கும்போது நீங்கள் யாரோடோ எதற்காகவோ ஏதோ ஒன்றையோ நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் தேவன் உங்களோடு பேச விரும்புகிறதை உங்களால் என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. யார் சொல்வதையோ நீங்கள் கேட்பதற்கு ஆயத்தமாக்கி விட்டீர்கள், ஆயத்தம் ஆகிவிட்டீர்கள். அதனால தேவன் பேசுகிறதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தர் பேசுகிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுதா, இல்லை நாம் பேசுறது கர்த்தருக்கு புரியலையா அப்படின்னு நினைக்கிறோமா, என்ன யோசிக்கிறோம் பாருங்க. ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிறது மட்டுமல்ல, தேவன் பேசுகிறதை புரிந்து கொள்வது.